Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தான். ஸ்பெஷல் வந்துட்டு ராஜ்மா சாதமும் பிரிஞ்சால் ஃப்ரை தான் பண்ண போறோம். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பாப்போம். அண்ட் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ, ஹோட்டல் ஸ்டைல் ஃபுட், ஷாப்பிங் vlog இந்த மாதிரி கண்டென்ட் போடுவோம். மிஸ் பண்ணாம பார்க்கணும் இல்லையா, அதுக்காண்டி. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் காஞ்சோன்னா சீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிராம்பு, பட்டை, ஏலக்காய்லாம் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை. அண்ட் பச்சை மிளகாய் வந்துட்டு நான் 1 ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ மசாலா நம்ம ஆட் பண்ணலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ராஜ்மா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு. அண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட ஆட் பண்ணிப்போம். ஸோ அரிசி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே. அண்ட் 1 கப் அரிசிக்கு நான் 2 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு போட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பிரிஞ்சால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 கத்திரிக்காவை நான் நீளமாக கட் பண்ணி வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிற அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் அண்ட் 1 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 2.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிட்டு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காய், ஸோ அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆயிலில் போடாமல் ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு டிஃபன் பாக்ஸில் ஃபில் பண்ணலாம். ஸோ அவங்க சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சமாக சாதம் வந்து நம்ம டிஃபன் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரிஞ்சால் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் 2 எடுத்திருக்கேன். அண்டு கொஞ்சமாக திராட்சை அண்டு பனானா 1 வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஸ்நாக்ஸ் பாக்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.